குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். கண்டிப்பா வருஷத்துக்கு 3 பத்தாதுமா. நம்ம நன்மை தானே தராங்க, நம்ம அதை காசு போட்டு வாங்குறோம், ஃப்ரீயா தராங்க, அவ்வளவுதானே. எது கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான். அவர் 6 கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், 3 கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், 1 கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இப்ப பெண்கள் எல்லாம் பஸ்ல இலவசமா பயணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல திட்டம் தான், வரவேற்க வேண்டிய திட்டம் தான். எல்லாம் பெண் உரிமை தானே, பெண் தானே முதல்ல எடுத்து நடத்துறாரு நம்ம தலைவர். அதனால பெண்களுக்கு தான் முதல் இது. பஸ் பெண்களுக்கு ஃப்ரீயா விடுறாருன்னா சந்தோஷம் தான். நான் இங்க பாண்டிச்சேரி வரைக்கும் போனோம், ஜாலியா உட்காந்துட்டு போயினே இருப்பேன். நான் மாட்டேன். ஃப்ரீயா கொடுத்தா நல்லதா, எல்லாருமே நல்லதானே. தவறான முடிவு. ஏற்கனவே ஓசி பஸ் விட்டதால எங்க வாழ்வாதாரம் எழுதி போச்சு. எல்லா பஸ்ஸும் இலவசமா கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இலவசம்லாம் தேவையில்லை மேடம், அவங்களுக்கு வேலை கரெக்டாக இருந்தால் போதும். அவங்க இப்ப பெண்கள் எல்லாம் பஸ்ல இலவசமா பயணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நல்ல திட்டம் தான், வரவேற்க வேண்டிய திட்டம் தான். ஸ்டாலின் விடியல் பயணம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. இப்போ விஜய் சார் சிஎம்மா வந்ததுக்கு அப்புறமா வெற்றி பயணமாக மாற்றிருக்காரு. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைமிங் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் செங்கல்பட்டுலேருந்து வரேன். ஸ்டாலின் சார் பீரியடில் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. விஜய் வந்த உடனே ஈவினிங்க்கு அப்புறம் அந்த சர்வீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஸோ காலையில் மட்டும்தான் ஒரு லிமிட்டட் சர்வீஸ் மட்டும்தான் போகுது, ஃபுல்லாலாம் ஃப்ரீ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல அசம்பிளி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு ஒரு 2 days பிஃபோர். என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மகளிருக்கும் எல்லா டைமும் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையுமே வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் தான். இப்போ அவங்க தேவையில்லாமல் பஸ்ஸில் போயிட்டு வரதுனால அவங்களுக்கு பஸ் ஃபேர் வேஸ்ட்டாக போகுது. மேபி அந்த காசு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப வரவேற்க வேண்டிய திட்டம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டை பார்த்து அதர் ஸ்டேட்லேயும் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்தை ஏன் ஆண்களுக்கும் செயல்படுத்தலன்னு உங்களுக்கு தோணுது? இல்லை, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து துறை ஏற்கனவே நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை ஒரு சேவை மாதிரி தான் கவர்மெண்ட் இட்ஸ் லைக் பப்ளிக் சர்வீஸ்ன்ற மாதிரி தான் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்கீமே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதிலே பல ஆயிரம் கோடி நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு தான். பட் இருந்தாலுமே இதை ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. சிறுவர்களுக்கும் மகளிருக்கும் கொடுத்தாலே இது போதுமானது தான். இப்போ ஆண்களுக்கும் கொடுத்தா இன்னும் நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும். ஸோ அதனால பெண்கள் கொடுத்தது போதுமான அளவாக தான் பார்க்கும். எல்லாம் பெண் உரிமை தானே, பெண் தானே முதல்ல எடுத்து நடத்துறாரு நம்ம தலைவர். அதனால பெண்களுக்கு தான் முதல் இது. அதனால அவங்க சேஃபா போனா சேஃபா வரணுன்றத தலைவர் ரொம்ப குறிக்கோளாகிறாரு. அது நடத்தினுக்கிறாரு. ஆம்பளைன்றது எப்படி வேணாலும் போகலாம், 1 மணியோ போகலாம், 1:30 மணி போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனா பெண்ணுன்றது ஒரு சேஃபா அவங்க போயிட்டு வரணுன்றது யோசனை பண்ணிடுறாரு. நல்லது தானப்பா இதெல்லாம். ஒரு நல்ல விஷயம் தான் இது. எங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. வெளியே விட்டா நல்லது தான்பா, போகலாம். ஏன்னா போய் பக்கம்னா அப்படி போய் இறங்கலாம், காசுல தேடி போயிட்டு வந்துடலான்னு போய் வரலாம். பஸ் பெண்களுக்கு ஃப்ரீயா விடுறாருன்னா சந்தோஷம் தான். நான் இங்க பாண்டிச்சேரி வரைக்கும் போனோம், ஜாலியா உட்காந்துட்டு போயினே இருப்பேன். நான் மாட்டேன், வந்துனே இருப்பேன். நல்லது தானே பண்றாரு சிஎம் சார். அது முன்னாடி இந்த முதலமைச்சர் லோக்கல் பஸ்ஸை மட்டும் ஃப்ரீயா விட்டாரு. இவர் வெளியூருக்கு போற பஸ் எல்லாம் ஃப்ரீயா விடுறாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது எல்லாரும். ஃப்ரீயா கொடுத்தா நல்லதுதான், எல்லாருமே நல்லது தானே. ஆனா அவர் எவ்வளவு நல்லது செய்யறாரு விஜய். ஆனா விஜய் நல்லது செஞ்சாலும் எல்லாருமே எல்லாம் சொல்றாங்க, இது செய்யலாம், அதை செய்யலாம், இதை பண்றாரு, அதை பண்றாரு. ஆனா அவர் கரெக்டா நியாயமா எதுனா கலைஞர் ஆட்சி விடையே இப்ப நல்ல ஒரு ஆட்சி வந்ததுனால இப்ப நல்லா செய்யறாரு இல்லையா. அதிக மக்கள் குறை சொல்றாங்களே, அந்த மாதிரி குறை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் நல்லா பண்றதை விட இன்னும் முன்ன விடையே இப்ப ரொம்ப நல்லா பண்றாரு. அப்ப அது மாதிரி என்ன இன்னும் குறை வேணும் சொல்லி பாக்கலாம். அவர் நல்ல ஒரு தேஜ நின்று வந்தாரு, காசு இல்லாம ஓட்டு ஜெயிச்சாரு. ஆனா இப்ப நல்லா பண்றாரு. அதுதான் உங்களுக்கு இன்னும் ஜனத்துக்குன்னா உனக்கு பெருமை வேணும். எல்லா பக்கம் குறையா சொல்றாங்க, அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது. அவர் நல்லா சரியா நின்று எல்லா ஒரு பதில் கொடுக்குறாரு. அந்த முன்ன ஒரு இந்த கலந்து ஆட்சிலாம் எவ்வளவு அமௌண்ட் இங்க இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் தரல, அதெல்லாம் அவர் வெளிப்படுத்துறாரு. இவ்வளவு அமௌண்ட் நான் தரேன், இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. அப்ப அது போல என்ன ஒரு குறைய என்ன சொல்லணும், விலை ஏற்றாருனாக்கா அது அவரும் 10 லட்சம் கோடி அவங்க கடை வச்சுனா அவர் எப்படி கொடுக்க முடியும் அவரால்?
அது தர முடியாது இல்லையா? அவர் என்ன கொஞ்சமா தான் தர முடியும், அதெல்லாம் ரொம்ப தர முடியாது. அப்போ அவர் வந்து நல்ல ஒரு ஆட்சி நடத்துறாரு. இப்போ வந்து 100 நாள்ல வந்து ரொம்ப நல்ல வெசியா பண்றாரு. அப்போ அதுக்கு அவர் வந்து என்ன ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்து வந்துருக்காரு. வந்து சிங்க தலை கலக்குது, அவர் இன்னும் கலக்கணும், இன்னும் நல்லா பண்ணுது. அப்புறம் என்ன குறை இருக்குது? யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா பண்றாரு விஜய் வந்து. எனக்கு வேற என்ன சொல்லணும்? தவறான முடிவு, புரியுதுங்களா? ஏன்னா இன்னைய லெவலுக்கு நான் அரியலூர் மாவட்டத்தில் வரேன். அரியலூர் மாவட்டம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் அரியலூர் மாவட்டம் சென்று வருகிறது. வரும்போது ஞாயிற்றுக்கிழமைனா அரியலூர் விட்டு ஜெயங்கொண்டம் வந்து ஜெயங்கொண்டத்தில் சென்னைக்கு வரதுக்கு பஸ்ஸு கிடையாது. போன மாதம் 13ஆம் தேதி நான் பஸ்ஸு ஏறினேன். 281 கிலோமீட்டர் நின்றுக்கிட்டே தான் வந்தேன் பஸ்ஸில். எங்கள் கார்குடி கிராமத்தில் ஏறி சென்னை கிளாம்பாக்கம் வர நான் ஸ்டாண்டிங்கில் தான் வந்தேன். 210 ரூபா, அங்கே ஒரு 17, 233 ரூபா டிக்கெட் எடுத்தோம். 281 கிலோமீட்டர் நான் நின்றுக்கிட்டே தான் வந்தேன். அந்த நிலை அப்போ மகளிருக்கு ஃப்ரீ கிடையாது, இன்னைக்கு மகளிருக்கு ஃப்ரீ. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எல்லா மகளிரும் ஏறி உட்காதுன்னா இதெல்லாம் பெண்களுக்குன்னா இப்போ ஆண்களுக்குன்னு என்ன இருக்குது? எதுனா ஒன்று இருக்குதா? ஆண்களுக்குன்னு ஒன்னே ஒன்று இருக்குது, சாராய கிடக்குது, குடிச்சிட்டு செத்து போடன்றது மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில், வேற எதுவும் கிடையாது. ஆண்களும் வருஷம் கஷ்டப்பட்டுனே இருக்கணும், அவங்களும் ஒரு எதுவுமே கிடையாது. இப்போ இலவசம்னு அறிவிச்சுக்கிறீங்க. இப்போ அறிவிக்கும் போது இத்தனை பேருக்கும் அந்த 5 பஸ்ஸு விட்டு டிக்கெட் எடுத்துட்டு வரும்போதே ஸ்டாண்டிங் வருது. இப்போ நீங்க இலவசம்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ எத்தனை பஸ் அங்கே விடுவீங்க? எத்தனை டிரைவருக்கு வேலை தருவீங்க? இன்னைக்கு எம்எல்ஏ பதிவு பண்ண அனைத்து பேரும் நிறைய பேர் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறான். எவ்வளோ பேர் டிரைவர் வேலை இல்லாம இருக்கா, வெட்டி இல்லாம, அவ்வளோ கொடுங்க வேலை. 1 மணி நேரத்துக்கு கரெக்டாக பஸ் வரும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 டைம் தான் போகுது. அது 14 டைம் போன பஸ் இன்னைக்கு 10 டைம் போகுது, 6 டைம் பஸ் கிடையாது. இலவசம் என்னைக்கு பஸ்ஸில் அறிவிச்சாங்களோ பஸ் ரூட்டு கம்மி, பஸ்ஸை கட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பஸ்ஸை நம்பி தான் இருந்தோம். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் 2 வீலர் இருக்குது, கார் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. அன்னைய நிலைமைக்கு எதுவுமே கிடையாது. பஸ்ஸை நம்பி இருந்த போது அன்னைக்கு ₹1.60 ஜெயங்கொண்டம் வரத்துக்கு டிக்கெட் எடுத்தோம். அதே பஸ் இன்னைக்கு விலை 18 ரூபா டிக்கெட்டு. ₹1.60 வரும்போது பஸ்ஸில் எடுத்து நிம்மதியாக பிரயாணம் பண்ணோம், போயிட்டு வந்தோம், தங்கு தடை இல்லாமல் போனோம். இன்னைக்கு 18 ரூபா டிக்கெட் எடுத்தோம், போகிறதுக்கு பஸ் இல்லை, பஸ் விடலை. ஐடியில் சம்பளம் வாங்கி அவங்களுக்கு எதுக்கு ஃப்ரீ? அவங்களுக்கு ஃப்ரீ தேவை இல்லையா? இப்போ கிராமத்தில் பொது பஸ் விடுறீங்க, வயக்காட்டுக்கு போகிறாங்க, களை வெட்ட போகிறாங்க, அவங்க ஒரு 200 ரூபா கூலிக்கு போகிறாங்க, 150 ரூபா கூலிக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தேவையானது 300 ரூபா சம்பளத்துக்கு போகிறாங்க, பஸ்ஸில் போய் ஃப்ரீயாக போனாது. அங்கேருந்து ஒரு டெத்துக்கு போகிறாங்க, வயசானவங்க ஏறி போகிறாங்க, அது போக சாத்தியமானது. நீங்கள் ஐடியில் இருக்கிறாங்க, ஊருக்கு போகிறாங்க வராங்க. அப்படி இருக்கும்போது இருந்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஐடியில் இருக்கிறது, அதனால ஒன்றும் இது கிடையாது. எதுக்கு அந்த இதை வந்து வேற எதனா விவசாயத்துறைக்கு பயன்படுத்தலாம், மருத்துவ காப்பீட்டுக்கு பண்ணலாம், இல்லை கல்விக்கு தரம் உயர்த்தலாம். எவ்வளோ ஸ்கூல் நீ மூடி கிடக்குது, அதுக்கு ஆசிரியரை நியமிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம். இப்போ நாங்கள் 13 வருஷமா ஆட்டோ மீட்டருக்கு போராடின்னு இருக்கிறோம். ஆட்டோ வாழ்வாதாரம் இறங்கி போச்சு. இப்போ ஏற்கனவே ஓசி பஸ் விட்ட வேலை எங்கள் வாழ்வாதாரம் இறங்கி போச்சு. எல்லா பஸ்ஸும் இலவசமாக கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இருக்கப்பட்டவங்களும் போகிறாங்க, இல்லாத பட்டவங்களும் போகிறாங்க, என்ன வயசானவங்களும் போதுங்க, அறியாத பசங்களும் போதுங்க. ஃப்ரீயாக கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆட்சியில் அவர் ஆட்சியில் இது வெள்ளை போட்டு மட்டும் தான் இப்போ வந்து எல்லாத்துலேயும் போகலாம் நிற்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் தன்னாட்டில் பஸ்ஸு நிறுத்த மாட்டாங்க, போனோன்னா நிறுத்த மாட்டாங்க. அதை கொஞ்சம் சொல்லி வைக்கணும் அவங்களுக்கு. கையை காமிச்சோட நிறுத்த மாட்டாங்க. லேடிஸை ரொம்ப இலக்காரமாக நினைக்கிறாங்க, கண்டக்டரும் சரி டிரைவரும் சரி. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்காங்க, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம குடும்பத்துக்கு தானே தராங்க, நம்ம நன்மை தானே அது. ஏமா நம்ம நன்மைக்கு தானே தராங்க, நம்ம அதை காசு போட்டு வாங்குறோம், அவங்க ஃப்ரீயா தராங்க, அவ்வளவுதானே. எது கொடுத்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான். அவர் 6 கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், 3 கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், 1 கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். மக்கள் நாங்க அவர் எது பண்ணாலும் சந்தோஷம். சம்பளம் அதிகமா வாங்கினாதான் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களாமே, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களாமே. எப்படி அது என்ன எப்படி கொடுத்தா கொடுக்குறத நம்ம என்ன பண்ண போறோம்ப்பா? அவங்களுக்கு சண்டையா போட்டு போறோம். நம்ம கொடுப்பாருமா, கண்டிப்பா 3 சிலிண்டர் கொடுப்பாரு, 2500 ரூபா காசும் கொடுப்பாரு. அது இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ஏமா 10 மாசம் இருக்கிறோம், உடனே குழந்தை பெற்றுறோம், பொறுமையா தானே குழந்தை பெற்றுக்கிறோம். அந்த மாதிரி அவரும் பொறுமையா தருவாரு. ஆனா தராதுன்னா ஒரு காலம் இருக்க மாட்டாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் தருவாருன்னு. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வருஷத்துக்கு 3 பத்தாதுமா, கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும். அதுவும் நல்ல விஷயம்தான், நல்லதுதான் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் வந்து எல்லாமே இப்போ எல்லாம் அன்னாட காட்சி தான், எல்லாம் அன்னாட சம்பாதிச்சாலும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு ஒரு சிலிண்டர் கொடுத்ததுல, இந்த 3 சிலிண்டர் கொடுத்ததுல வந்து நல்ல விஷயம்.
வரவேற்பு விஷயம் தான் அதெல்லாம். 6 சிலிண்டர் கொடுக்குறேன்ட்டு வாக்குறுதி பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து 3 தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 3 கொடுக்கறாத கஜானா காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இல்லைங்களா. அவர் எல்லாமே பார்த்து செய்யறாரு. ஒரு ஸ்டெப்பா எடுத்து மக்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா செஞ்சுன்னு வராரு. எல்லாமே இப்போ ரோடு வசதி எல்லாம் இந்த கிராமத்துல எல்லாம் ஒண்ணுமே இல்லாம எல்லாம் கடந்தது. இப்போ அந்த கிராம சைட்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவரை நிறைய வந்து இப்போ நிறைய விஷயம் நடக்குது. கிராம சைடெல்லாம் சிட்டி மாதிரி கொண்டாடுறாரு. கிராமம்லாம் படிப்படியா நல்ல விஷயம் இருக்கும். நல்லதே நடக்கும் எல்லா விஷயத்துலயுமே. சிலிண்டர் அறிவிச்சிருக்காங்க வருஷத்துக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த சிலிண்டரோட நடுத்தர வர்க்கம் பார்க்கணும். அதை பார்த்து தான் நீங்க கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடுத்தர வர்க்கம் இந்த கிராமப்புறத்துல கொடுக்கறது சாத்தியமானது. ஆனா சிட்டிக்கு வந்து பார்க்கணும் மக்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களோட நிலைமை என்ன, அவங்க என்ன சொல்யூஷன் பண்றாங்க, என்ன கம்பெனில ஒர்க் பண்றாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல கார்பரேஷன் இருப்பாரு, அவருக்கு கொடுக்கறது வேஸ்ட் தான். அவருக்கு சம்பளம் 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும், அவருக்கு கொடுக்கறது வேஸ்ட். அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி கம்பெனில ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி குடும்பத்துக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி குடும்பத்துக்கு கொடுக்கறது பெஸ்ட். ஏன்னா அது வந்து பெரிய குடும்பத்துக்கு கொடுக்குறது பெஸ்ட். இப்ப அவரு ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த இலவசத்தை கொடுத்து மக்களை சோம்பேறித்தனமாக்குறதே இந்த வேலையா போச்சு. இலவசம் இல்லை. ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அந்த ஒரு பெட்ஷீட்டோட விலை 100 ரூபாய் 150 ரூபா தான், தாராளமா வாங்கலாம். ஆனா அதை வாங்குறதுக்கு போய் 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாய் மாரி காத்துட்டு இருக்காங்க. அதான் மக்கள் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இலவசம்லாம் தேவையில்லை மேடம். அவங்களுக்கு வேலை கரெக்டாக இருந்தால் போதும். அவங்க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறதுனால லாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இபியில் ஏற்றிடுறாங்க. இப்போ 2000 ரூபா வந்து பில்லு 3500 4000 வருது. அப்புறம் இதுக்கு அவங்களுக்கு இலவசம். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லதுதான். எந்த கவர்மெண்ட் கொடுக்கலாம், இந்த கவர்மெண்ட் கொடுத்தா நல்லதுதானே. என்ன சொல்லுவாங்க, கொடுத்தா நல்லதுதான். யார் வந்தாலும் மக்களுக்கு செய்தா நல்லதுதான். கல்வியை இலவசமா கொடுங்க, வேற எதுவும் இலவசம் வேணாம். ஏன்னா இலவசமே தேவையில்லைம்மா. இலவசம் எதுக்கு தேவை? சுகாதாரமான குடிநீர், கல்வி, என்ன மக்களுக்கு தேவையான அனைத்து செய்தாலுமே அவன் படிச்சுட்டு அவன் வேலைக்கு போக போகிறான், அவனுக்கு தேவையானது வாங்கி போகிறான். இலவசன்றது வந்து அரசியல். எப்படி வந்து நான் பணம் கொடுத்தா திருடு கூட பண்ணு, அவனை வெட்டு, அவனை கூப்பிட்டுனாக்கா நான் பணம் கொடுக்க செய்கிறேன். அதே தான் எடுத்துக்காட்டு தான் அது. இலவசன்றது எதுக்கு? இலவசம் வந்து கூடாது. இப்போ இல்லை, இவர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, இவர் வாக்குறுதி கொடுத்துறாரு. ஆனால் வருங்காலத்தெல்லாம் வந்து இலவசமே இருக்கக்கூடாது. இலவசன்றது எதுக்கு? ஒரு மக்கள் வந்து ஏழ்மையானவனை வந்து மேலே கொண்டு வருவாங்க. அவன் படிப்பு அவனை தத்து எடுத்துக்குவான். அப்பா இல்லை பிள்ளையோ அம்மா இல்லை, தத்து எடுத்துக்க, அரசே தத்து எடுத்துக்கின்னு அவனை கொண்டு வருவான். டாக்டரோ இன்ஜினியரோ அவனோட படிப்பு கொடுத்து அவனுக்கு வந்து அவன் படிப்பு அவனோட வருமானம் தேடிப்பான். தேவையில்லை இதெல்லாம். இது வந்து இலவசத்தை வந்து மக்களை ஏமாற்றுறாங்க. எந்த இலவசமே கொடுக்க வேண்டாம். இது எல்லா கட்சியுமே சொல்லுது. இது இப்போ வந்து இவங்க எல்லாம் மாறி மாறி இலவச திட்டத்தினால தானே எல்லாருமே வராங்க. அப்போ யார் வருவாங்கன்னு முடிவு பண்ணணும். இலவசம் கொடுக்காம இருந்தால் தான் யார் வருவாங்கன்னு திட்டம் தெரியும். இப்போ வந்து கவர்மெண்ட்டுன்னு சொல்லுது, யாராக இருந்தாலும் இலவசமே தேவையில்லை. எதுக்கு இலவசம் கொடுக்கணும்னு தெரியுமா? ரேஷன் கார்டு கடையில் ஏதோ மிடில் கிளாஸ் இருக்காங்க, அது ஒன்றா இலவசம் கொடுக்கலாம். அரிசி அது ஒரு சிலருக்கு யூஸ். படிப்புக்கு உதவி கொடுக்கணும். இதில் மிடில் கிளாஸ் இப்போ எல்லாருமே படிக்கணும் இல்லை. விவசாயிங்களுக்கு ஒரு சிலது கொடுக்கலாம், அதுதான் முக்கியம்.